ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நேற்று அதுக்கு முன்தினம் இப்படி பேசியதனுடைய தொடர்ச்சியாக ஒரு செய்தி சார். கேரளால சட்டப்பேரவையில வந்தே மாதரம் முழுவதுமாக இசைக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு செய்தி. மனிதர்கள் வந்து பாடவில்லை அப்படின்னு ஆளுநருக்கு அதிருப்தி அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. முழுமையாக இசைக்கப்படவில்லை, ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே நிறுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு அதிருப்தி. இப்படி பல்வேறு அதிருப்திகள் ஆளுநருக்கு இருக்கு. அதே ஆளுநர் தான் நமக்கும் அப்படிங்கிறது ஒரு தனி, அது ஒரு தனி. இதை படிக்கும் போது நினைவுக்கு வர்றது. பட் அது ஆப்ஷனல்ங்கிறத அவங்க வந்து திரும்ப திரும்ப வெவ்வேறு விதமாக அதாவது எக்ஸிகியூட்டிவ் கைட்லைன். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னதான் சொன்னாலும் இது வந்து ஒரு சட்டம் கிடையாது. இது இஸ் an எக்ஸிகியூட்டிவ் கைட்லைன். அதுதான் அவர் சொல்றாரு. நாடாளுமன்றத்துல இது தொடர்பாக எந்த சட்டமும் இயற்றப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்க காங்கிரஸ்ல. பிளஸ் காங்கிரஸ் தான் முதல்ல வந்தே மாதரம் பாடலை வந்து தன்னுடைய கட்சியுடைய பாடலை அடாப்ட் பண்ணுச்சு. மகாத்மா காந்தியும் அபுல் கலாம் ஆசாதும் ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸும் இவர் ரவீந்திரநாத் டாகூர் இவங்க எல்லாம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்ப ஒரு விஷயம் தெளிவாக்கப்பட்டது. ஏற்கனவே சொன்னேன், மறுபடியும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. பங்கிம் சந்திர சட்டோபாத்தியாய இந்த முதல் 2 ஸ்டான்ஸாவும் மட்டும்தான் ஒரு பாடலா எழுதினாரு. அவர் ஆனந்த மடம்னு ஒரு நாவல் எழுதும் போது அந்த நாவலுக்கு தகுந்தபடி இன்னும் சில ஸ்டான்ஸாவை ஆட் பண்ணி கொண்டு வந்தார். எப்படி இருக்குன்னா, இப்ப இவரு கல்கி வந்து ஒரு கட்டுரை எழுதுறாருன்னு வைங்க. ராஜராஜ சோழன் வந்து இலங்கையை வென்றார், இது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட், அதை எழுதுறாரு கட்டுரையில. பொன்னியின் செல்வன் எழுதும் போது இலங்கையில போய் உட்கார்ந்தாரு, புத்த பிக்குகள் அவருக்கு இது ஆஃபர் பண்ணாங்க அப்படின்லாம் எழுதுறது எதுவுமே, அல்லது இதுல வந்து சூடாமணி விவகாரத்துல போய் ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு, இது எதுவுமே உண்மை கிடையாது. அந்த கதைக்கு தகுந்தபடி எழுதினார். அதே மாதிரிதான் ஆனந்த மடத்துல மீதி 4 ஸ்டான்ஸாவும் ஆட் ஆனது. அந்த கதை போக்குக்கு தகுந்தபடி இவ்வளவு வந்து பாரத மாதா வந்து துர்காவா லட்சுமியா வந்து ஒருத்தர் வந்து பேசுறாங்கிற மாதிரி கொண்டு வந்தாரு. அதனால கடைசியில என்ன பண்ணாங்கன்னா, முதல் 2 ஸ்டான்ஸா ரவீந்திரநாத் டாகூர் தான் அந்த முதல் 2 ஸ்டான்ஸாவை முதல்ல இசைச்சது காங்கிரஸ் கூட்டத்துல. அதை மட்டும் வச்சுக்கிடுவோம், அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது, அது வந்து முழுக்க முழுக்க ஒரு தேசிய பாடலாக இருப்பதற்கு தகுதியான வரிகள் கொண்டவை, அந்த முதல் 2 மட்டும் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சாரு. இது இவ்வளவு ஹிஸ்டரி இருக்கு இதுக்கு. இவங்க கூட இந்த 4 ஸ்டான்ஸையும் சேர்த்து அடுத்து நான் என்ன கேள்விப்பட்டேன், நேத்து வெஸ்ட் பெங்கால் காடுல இருந்து ஒருத்தர் ஃப்ரெண்டு என்கிட்ட போன் பண்றாரு, மதராசால எல்லாம் இதை இசைக்கணும்னு சொல்லியிருக்காங்க வந்தே மாதரத்தை. இதெல்லாம் தேவையில்லாம வந்து இது பண்றது, செண்டி விடுறது. அது அவங்களுக்கு அதுல ஒரு நோக்கம் இருக்குல்ல சார். மதராசால இசைக்க சொல்றது, மதராசால முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தேசபக்தி இல்லைன்னு சொல்றது, அதன் மூலமாக அவங்கள தனிமைப்படுத்துறது, நாங்கள் வர்சஸ் அவர்கள் அப்படின்னு ஒரு போலரைசேஷனை உருவாக்குறது, அது எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்கத்தானே செய்யுது. ஆமா, பிளான்ட் ஆக்டிவிட்டி. அந்த அந்த அஜெண்டால அவங்க அங்க முயற்சி பண்றாங்க. ஆனா வந்தே மாதரம் அங்க பதவி ஏற்கும் போது அங்க இசைக்கப்படவில்லை. மேற்கு வங்கத்துல எப்படி பிரச்சனை கொண்டு வர்றாங்கன்னா, நம்ம கேட்கறது தமிழ் வாழ்த்து பாடல முதல்ல பாடுங்கன்னு சொல்றோம். ஏன்னா வந்தே மாதரம் பாடுறதுல என்ன அப்ஜெக்ஷன் இருக்குன்னு ஏதோ வந்தே மாதரம் பாடலுக்கு எதிரானவர்கள் மாதிரி நம்மளை காட்ட வர்றாங்க. வந்தே மாதரத்துடைய முதல் 2 ஸ்டான்ஸா பாடுறதுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. அவ்வளவுதான். இதுக்கு மேலேயும் சொல்ல வேண்டியதில்லை, கீழேயும் சொல்ல வேண்டியது. அதே சமயத்துல அதை கம்பல்சரியாக பாடணும்னு சொல்றது அவசியம் இல்லாததுங்கிறதும் தமிழ்நாட்டுல ஒரு ஃபீல் தானே சார். அது தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த ஃபீல். ஆமா, தேசிய கீதம்ங்கிறது வேற, அதாவது ஜனகணமன வேற. ஜனகணமனவும் தமிழ் தாய் வாழ்த்துமாக எங்களுடைய விழாக்கள் போதும். இன்னொரு பாடல் வந்து தேவையில்லாதது அப்படின்னு தான் தமிழ்நாடு இது வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ அதுல வந்தே மாதரத்தை வந்து உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அதை சேர்க்கிறதுக்கு பின்னால ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்றது. கொஞ்ச நாள் கழிச்சு அதே தேசிய கீதமானு சொல்லிடுவாங்க. சொன்னாலும் ஒரு அஜெண்டா இருக்கு. வந்தே மாதரம் உணர்ச்சி பெருக்குடைய ஒரு பாடல். வந்தே மாதரம் நம்முடைய ரவீந்திரநாத்துடைய தேசிய கீதம் வந்து அறிவுபூர்வமாக இந்தியாவை இணைக்கக்கூடிய ஒரு கீதம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. வங்காள சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாடினாரு.
அவர் வந்து இந்தியா முழுமைக்கும் யார் யார் இருக்காங்கன்னு சேர்த்து வச்சு பாடினார். கேரள சட்டப்பேரவையில தேசிய பாடலை முழுமையாக பாடாதது ஆளுநர் மாளிகைக்கும் ஆளுநருக்கும் ஏற்படுத்தப்பட்ட அவமதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. தேசிய பாடலையும் அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சியில இருந்து. ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க. பட் சதீசன், காங்கிரஸ் எல்லாம் வலிமையான ஆட்கள் தான், ஆட்சியும் வலிமையான ஆட்சி தான். அங்கேயே இவ்வளவும் இருக்கு, இங்க அந்த மாதிரி நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியும் வருது. முதல்ல அப்படி நடக்குமாங்கிறது ஒரு கேள்வி. ஆமா ஆமா, ஒரே குழப்பமா இருக்கு. இவர் என்ன நினைக்கிறாரு இந்த முதலமைச்சர், எந்த பாதையை அடாப்ட் பண்றாரு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அது ஒண்ணும் பெரிய கஷ்டமா தெரியல சார். ஒன்றிய அரசு என்ன நினைக்குதோ அதை இங்க செஞ்சுட்டு போயிடுவாருன்னு தான் தோணுது. ஆமா, அப்படிதான் தோணுது. இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. நேற்று கூட கடலூர்ல ஒரு பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அப்புறம் நேற்று தென்காசியில ஒரு விழால உள்ள புகுந்து, திருமண விழால உள்ள புகுந்து 6 பேரை வெட்டினாங்க அப்படின்னு ஆங்காங்கே வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. இதை நீங்க டைம் எடுத்து கத்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாத்துற வரைக்கும் தமிழ்நாடு தாங்காது சிஎம் சார் அப்படின்னு உதயநிதி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? உதயநிதி இஸ் பேயிங் பேக் இன் தேர் ஓன் காயின். ஏதோ 1-2 இன்சிடென்ட் வந்து தமிழ்நாட்டிலேயே லா அண்ட் ஆர்டர் நாசமா போச்சுன்னு சொன்னாங்கல்ல. இப்ப அதே இதை இவரு சொல்லும் போது அவங்களுக்கு என்ன பதில் இருக்கு? ஆனா நான் இன்னும் நினைக்கிறேன், ஸ்பொராடிக் இன்சிடென்ட்ஸ் வச்சு தமிழ்நாடு லா அண்ட் ஆர்டர் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. சொன்னதான் இவர் திரும்பி கேட்கிறாரு. எங்க பீரியட்ல அப்படி சொன்னீங்கல்ல, அப்போ ஒண்ணு கூட நடக்கக்கூடாது இல்ல, அப்ப நீங்க கத்துக்கிற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்நேரம் கேட்கிறாரு. பட் அந்த கட்சிக்காரங்க த்ரூஅவுட் த ஸ்டேட் ஆங்காங்கே வந்து வெவ்வேறு விதமான ஆய்வுகள், அது தொடர்பாக சில மிரட்டல்கள், அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது வந்து அது தவறு. அது தவறாமா தவறு. மாமூல் வாங்க போறது, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி மிரட்டுறது, இதெல்லாம் தெரியல. இதுதான் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன். இதுதான் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன். பொது அமைதியை கெடுக்கிற சிச்சுவேஷன். அத பத்தி உதயநிதி சொல்றது வந்து ரொம்ப கரெக்ட் தான். இல்ல, அது அந்த ஹனிமூன் பீரியட் அல்லது ஒரு 6 மாதத்துக்கு விமர்சனமே செய்ய மாட்டோம், உங்க ஆட்சிக்கு இடையூறு செய்ய மாட்டோம்னு சொல்றது வேற, விமர்சனமே செய்ய மாட்டோம்னு சொல்றது வேற. அந்த 6 மாதம் ஒரு ஹனிமூன் பீரியடுங்கிறது எதற்காக அப்படிங்கிற கேள்வி வருது சார். எதற்காக? காமராஜ் பீரியட்லயே அவர் 6 மாசம் சொன்னாரு. 6 மாசம் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணல. 6 மாசம் சொன்னார், அவர் 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணல, தன்னுடைய கிரிட்டிஸ் ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது எதிர்கட்சி சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது, அதை பாயிண்ட் அவுட் பண்ணத்தான் செய்யணும். இப்ப இதுக்காக எப்ப 6 மாசம் பொறுக்கிறதுக்கு எதுக்கு? ஒரு பெரிய கிளர்ச்சி எதுவும் நடக்காம இருக்கு 6 மாசம். ஒரு மூவ்மெண்ட் எகென்ஸ்ட் கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணாம இருக்க போறாங்க. தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா அதுக்காக நடக்கிற தவறுகளை சொல்லாம இருக்க முடியுமா? இந்த 6 மாசத்துல கண்டிப்பா சொல்லத்தானே செய்யணும். இப்ப 2011 ஆட்சி மாற்றம் நடந்தது சார் மேற்கு வங்கத்துல. மம்தா பானர்ஜி ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த முதல் 6 மாதத்துக்குள்ள ஏராளமான சிபிஎம் கேடர்ஸ் தாக்கப்பட்டார்கள், சிலர் கொல்லப்பட்டார்கள், சொத்துக்கள் எல்லாம் சிஐடியு அந்த மாதிரி சிபிஎம் அமைப்புகளுக்கு சொந்தமான இடங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டன. அங்கிருந்து வெக்கெட் செய்ய சொல்லி விரட்டி விட்டாங்க. இப்படி ஏராளமான ஆர்கனைஸ்டா கிரைம் நடந்தது. அதை வந்து விமர்சனமே செய்யக்கூடாது, அதுக்கு எதிராக மூவ்மெண்டே பண்ணக்கூடாது அப்படின்னு ஹனிமூன் பீரியட் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது, கண்டிப்பா கொடுக்க முடியாது. அப்புறம் இப்போ 1 மாசத்துக்குள்ள 1.5 மாசத்துக்குள்ள பட்ஜெட் ஒண்ணு போடணும். பட்ஜெட்ல அரசினுடைய திசை எங்க போகுது, எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க, எந்த மாதிரி ஹேண்டில் பண்றாங்கிறது தொடர்பாக விமர்சனம் செய்யாம இருக்க முடியுமா? ஹனிமூன் பீரியட்ல பட்ஜெட் வருமா? அதாவது அரச வந்து எதிர்கட்சிகள் நினைத்தால் அரசை பேரலைஸ் பண்ண முடியும் தங்களுடைய கிளர்ச்சிகள் மூலம். ஏன்னா அரசுடைய எல்லா போர்ஸையும் அங்க அனுப்பணும். அதெல்லாம் செய்யாம இருக்கிறது தான் 6 மாசத்துக்கு நாங்க உங்களுக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டோம்னு சொல்றதுக்கு அர்த்தம். மற்றபடி இவங்களுடைய தவறுகள்லாம் வந்து நிச்சயமா சுட்டி காட்டப்பட வேண்டும். சிபிஎம் காட்டுற மாறி மாறி நீங்க சொன்னது நினைச்சு மாறி மாறி போய் அடிச்சாங்க, அந்நேரம் அவங்க சும்மா இருக்க முடியுமா? அதான் சார். ஆனா இங்க 6 மாதத்துக்கு இடையூறு செய்ய மாட்டோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லிச்சுன்னா அதை வந்து எதுவுமே பேச மாட்டோம்னு சொன்னாங்க. இப்ப முதல் வாரத்திலேயே ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு தான்
பேசுறாங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், 6 மாசம் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. அந்த 6 மாசத்துக்குள்ள இவங்க நாட்டை இது தமிழ்நாட்டை குட்டிச்சோறாக்கிட்டு போயிட்டாங்கன்னு பேசினா இவங்க சும்மா வாய மூடிட்டு இருக்க முடியுமா? எங்க குட்டிச்சோறாக்கிட்டு போனோம்? இந்த 10 லட்சம் கோடி கடன் பத்தி பேசுறீங்களே, இது நேத்துதான் உங்களுக்கு தெரிய வந்ததா? நாங்க பட்ஜெட்லயே சொன்னோமே, அந்நேரம் என்ன பண்ணீங்க? அதோட சேர்த்து வச்சுதானே நாங்க எல்லா நன்மையும் செஞ்சோம். இப்ப நீங்களும் வந்து எங்களுடைய பினான்சியல் பொசிஷனை வச்சு நாங்க பண்ணோம். நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய பினான்சியல் பொசிஷன் வச்சு நீங்க பண்ணணுமே ஒழிய உங்க வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலங்கிறதுக்கு எங்க மேல பழி சொல்றது என்ன இது? நாங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணல, அதை மீறி நாங்க சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றலையா அப்படின்னு ஸ்டாலின் கேட்டாருன்னா அதுல என்ன தவறு இருக்க முடியும்? கேட்கத்தானே செய்வாரு. 1 மணிக்கு கோவில் நடை சாத்தணும், ஆனா அமைச்சர் வருகைக்காக காத்திருந்தார்கள் அப்படின்னு ஒரு புகார். ஆனா அப்படி இல்ல, 12:50க்கே வந்துட்டாரு அப்படின்னு கோவில் தரப்புல இருந்து சொல்றாங்க. கடவுள்கள், நான் யாரையும் புண்படுத்த விரும்பல, யாரையும் காயப்படுத்த விரும்பல, யாருக்கும் அவமதிப்பும் செய்ய விரும்பல. ஆனா கடவுள்கள் வந்து எம்எல்ஏக்களுக்காகவும் எம்பிக்களுக்காகவும் காத்திருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்கிறாங்க. இதை தவிர என்ன செய்ய முடியாது கோர்ட்ல. ஒரு மணிக்கு அப்புறம் வந்தாங்கன்னு சொல்லும்போது கோயில் அபிஷியல்ஸ் இல்ல 12:50க்கே மினிஸ்டர் வந்துட்டாருன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க மேற்கொண்டு என்ன செய்ய முடியும்? ஒரு ஜெனரல் அப்சர்வேஷன் தான் பண்ண முடியும். கடவுளை காக்க வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி ஜெனரல் அப்சர்வேஷன் தான் வைக்க முடியும். கடவுளை காக்க வைக்கும் உரிமை கடவுளுடைய பக்தனுக்கு மட்டும்தான் உண்டு. அமைச்சர்கள் பக்தர்கள் இல்லையா சார்? சொல்லிக்குவாங்க. கனிவண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ உந்தன் பையனாக பாய் சுருட்டி கொள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரா ஒரு பக்தர். நான் போறேன், உனக்கு என்னடா இங்க வேலை, உன்னுடைய அஞ்சுதல் நாக இருக்கே ஆதிசேஷன், அவனையும் சேர்த்து வச்சுக்கிட்டு என் கூடயே வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்படின்னு தமிழ் இலக்கியத்துல இருந்து ஒரு பாடல் உண்டு. அது மாதிரி அது அவங்களுக்கு அந்த உரிமை உண்டு. உண்மையான தொண்டர், சரிங்க உண்மையான பக்தர்னு சொல்லிட்டு விட்டுருங்க. என்ன மந்திரி பக்தர் இல்லையான்னு ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால உண்மையான பக்தர். சரி சார், இன்னும் மாடிஃபை பண்ணிடுறேன். உண்மையான பக்தி உணர்வோடு போகிறவர்கள் விட்டுருங்க. போகிறவர்கள் 5 திருச்சி கிழக்கு, அதுக்கப்புறம் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த 5 இடைத்தேர்தல்கள்ல கட்சிகள் பங்கேற்பது தொடர்பாக எப்படி சார் பாக்குறீங்க? அது என்ன ரிசல்ட் வரும்னு கேட்கல, அது மும்முனை போட்டியாக இருக்கிறது, அது அதனுடைய இம்பாக்ட், அந்த மாதிரி விஷயங்கள்ல சார் மும்முனை போட்டியா இருந்தா அவங்களுடைய தனித்தன்மையை காட்டி போட்டி போடுறாங்க. டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் சொல்லி இருக்கும். அப்படி இல்லாம இது காமன் கேண்டிடேட் நம்ம போடுவோம்னு சொல்லி சொன்னா அதுல வந்து எல்லாமே வந்து இதா இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கும்ல, கொஞ்சம் அட்வர்ஸ் கமெண்ட் வர்றது உண்டு. அப்ப பாவம் இந்த சின்ன பையனை எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பச்சாதாப உணர்வு வர்றதுக்கு வழிவகுத்தரக்கூடாது. அதையும் மனசுல வச்சுக்கணும். இல்ல, அது இயல்பாகவே அதிமுக வந்து 1-2 பை எலெக்ஷன் பங்கேற்காம இருந்திருக்கிறாங்க கடந்த காலத்துல. அது வேற விஷயம். அவங்க புறக்கணிச்சாங்கன்னா அது வேற விஷயம். அது இப்போ வந்து அவங்கள உண்டே இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதிகாரத்தை, அனைத்து விதமான அதிகாரங்களையும் பயன்படுத்தி, பொருளாதார அதிகாரம், ஆட்சி அதிகாரம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி அவங்கள ஒரு கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. 90% கட்சியை காலி பண்ணிட்டு தான் ஓய்வோம்னு சொல்லாம சொல்ற மாதிரி 90% எங்க கிட்ட வர தயாராக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சூழல்ல அவங்க இடைத்தேர்தலையும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அல்லது 4 சீட்டு அவங்களுடைய கையில இருந்த சீட்டு தான், அதனால 4 சீட்லயும் அதை மீண்டும் கைப்பற்றுவதற்காக அவங்க போட்டி போடலன்னா இந்த செட்டிங் ராங் சிக்னல். போட்டி 4 தொகுதி அவங்க ஜெயிச்ச தொகுதி, அவங்க ஜெயிச்ச தொகுதியில இருந்து எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணிட்டு போய் மோஸ்ட் ப்ராபப்லி அவங்களுக்கு டிவிக்கு சீட்டு கொடுப்பாங்க. அப்போ அந்த 4 கேண்டிடேட் சொந்த செல்வாக்குல அவங்க ஜெயிக்கல, இரட்டை இலையினால்தான் ஜெயிக்காங்கன்னு காட்டுறதுக்காக வேண்டியாவது இவங்க வந்து போட்டி போட வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் என்ன பாஸ்டர் அவர் எடுக்க போறாரு, இபிஎஸ் எடுக்க போறாருன்னு தெரியல. அது தவிர 3 கட்சிகளும் கிட்டத்தட்ட பேலன்ஸ்டா ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கிற சூழல்ல தமிழ்நாடு அரசியல் எப்படி நகரும்? இப்போ எனக்கு கண்ணு முன்னாடி நான் நினைக்கிறது சரியா அப்படின்னு பாருங்க. காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதா தளம், பிஜேபி அப்படின்னு 3 கட்சிகள் கேரளாவுக்குள்ள வரும்போது ஒரு சூழல், கர்நாடகாவுக்குள்ள வரும்போது ஒரு சூழல் இருந்தது.
அதுல அப்படி படிப்படியாக மதச்சார்பற்ற ஜனதாதளம் வீக்கான ஒரு சூழலுக்கு போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். தள்ளப்பட்டது. ஆனா ஆர்ஜேடி, பிஜேபி, நிதிஷ்குமாருடைய ஜேடியு அந்த மூன்றும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேலன்ஸ்ல சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுல 2 பேர் சேர்ந்து நிற்கும் போது அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாகவும், தனியா இருக்கிறவர் வந்து காங்கிரஸ 4வது ஃபோர்ஸா ஏத்துக்க முடியல. காங்கிரஸும் இடதுசாரிகளும் ஒப்பீட்டளவுல அந்த 3 கட்சிகளை விட ரொம்ப பின்னாலதான் இருக்கிறாங்க. ஆக அங்க வந்து ஒரு மாதிரி ஈக்குவலா 3 கட்சிகள், அதுல 2 வந்து ஒன்னா நின்னதுன்னா அது ஸ்வீப் பண்ணிட்டு போகுது. அந்த மாதிரி இருக்குது. இந்த 2 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நிலைமையும் நினைவுக்கு வருது. தமிழ்நாடு அதை எங்கேயே சேர்க்க முடியும்? ஜேடியு மாதிரி ஏடிஎம்கே ஆயிடுச்சா? இல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜேடியும் காங்கிரஸும் வந்து சேர்ந்து வர்றதுக்கு ஒரு பவர்ஃபுல் காமன் எனிமி பிஜேபி, ஐடியாலஜிக்கலி ஒரு பவர்ஃபுல் காமன் எனிமி. ஏன்னா இவங்க 2 பேரும் மதச்சார்பின் மேல நம்பிக்கை உள்ளவங்க. அப்ப அவங்க சேரலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு, அதாவது ஆர்ஜேடி அண்ட் இவங்க நிதிஷ்குமார் சேர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. நிதிஷ்குமார் அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் நட்வர்லால் ஆயிட்டார், அது வேற விஷயம். ஆனா அவங்க 2 பேரும் சேரும் பொழுது அது இயல்பான ஒரு கூட்டணியா தான் மக்கள் பார்த்தாங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்தது. ஆனா டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்தா மக்கள் அது மாதிரி பார்ப்பாங்களா எனக்கு தெரியாது. அப்படி இயல்பான கூட்டணியா பார்ப்பாங்களா? லாலு நிதிஷும் ஒரு காலத்து நண்பர்கள், அதுக்கப்புறம் எதிர் கேம்புக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சேரும்போது அது ஒரு ரிஜாய்ஸோட ஏத்துக்கிட்டாங்கல்ல சார் பீகார் மக்கள், மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏடிஎம்கே இங்க கிரியேட் பண்ணவே இல்லை. இவர் எம்ஜிஆர் இருந்த வரைக்குமாவது பெர்சனல் அனிமாசிட்டி இல்லாம பாத்துக்கிட்டாரு, வெளிப்படையாக வெளியிடத்தில். உள்ளூர் அவர் என்ன இருந்தாலும் கருணாநிதியை தோற்கடிக்க வேண்டும், நான் இருக்கிற வரைக்கும் கலைஞர் தலையெடுக்க கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருந்தார். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணாரு, சித்து வேலைகள். கவுண்டிங் நடந்த இடத்துல போலீஸ் அடி நடந்ததா இந்திய சரித்திரத்திலேயே இங்க ஒரு இடத்துல நடந்தது, அதெல்லாம் பண்ணாரு ஒரு இடைத்தேர்தல்ல. ஆனா கலைஞர் வந்து அவர் பேரை சொல்லி தன்னுடைய எம்எல்ஏ சொல்லிட்டாருன்னா ஒரு கோவம் வந்து அவர் அடிச்சாருன்னு சொல்லுவாங்க. நானே அவரை கலைஞர்னு சொல்றேன், நீ என்ன அவரை பேர் சொல்றதுன்னு இந்த மாதிரி பப்ளிக் போஸ்டர் வந்து ரொம்ப கரெக்டா வச்சிருந்தாரு. ஆனா ஜெயலலிதா காரியங்கள் அப்படி கரெக்டா இல்ல. அவங்க ஜெயிச்சதுக்கு வாழ்த்து கூறுறது ஸ்டாலின் போனது கூட அவங்க சரியா பேசல. பதவியேற்பு விழாவில் கூட எதிர்கட்சி தலைவர் கொடுக்க வேண்டிய அந்தஸ்து இல்லாம அல்பபெட்டிக்கல் ஆர்டர் உட்கார வச்சா அவர் பின்னாடி உட்கார வச்சாங்க. ஸ்டாலின் அதையெல்லாம் மனசுல வச்சுக்கல, அது அவருடைய பெருந்தன்மை. ஆனா இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல சார். டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்னா வர்றதுக்கான சிச்சுவேஷன் இருக்கா, மக்கள் அதை ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் உறுதியா தெரியல. இன்னொன்னு அப்படி சேர்க்கறது வந்து இந்த விஜய் வந்து ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆளை காமிச்சிடும், அது வேற இருக்கு. ஓகே சார், அது எப்படி பவர்ஃபுல்லா காட்டுமா அல்லது கண்டிப்பாக எலிமினேட் பண்ணணும் அரசியல் சீன்ல இருந்து அப்படிங்கிற உணர்வை கொடுக்குமா அப்படிங்கிறது எல்லாம் பார்க்கணும். அது விஜய் சேர்ந்தா ஜென்சி வந்து கம்ப்ளீட்டா விஜய்க்கு ஓட்டு போட்டாலுமே இவங்க 2 பேரும் சேர்ந்தா இவர் வந்து ஜெயிக்க மாட்டார் விஜய் வந்து. ஏன்னா இன்னைக்கு பெரியவங்க இதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து என்னடா இந்த ஆளு கொண்டு வந்து இந்த ஆளு என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிற ஒரு ஆயாசம் வந்துருச்சு ஜனங்கள் மத்தியில். அது உண்மைதான். ஏன்னா ஜனங்களுக்கு தாங்கள் பாதிக்கப்படும் போதுதான் தெரியும். ஆனா இவர் என்ன பண்ணுவாரு நான் நினைக்கிறேன், எப்படியாவது உயிரை கொடுத்தாவது இந்த 2500 ரூபாய் டக்குன்னு கொடுத்துருவாரு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி. தட்ஸ் வாட் ஹி வில் டு. இந்த மாதிரி சில காரியங்களை செய்வாரு, செஞ்சு ஜனங்கள் மத்தியில மறுபடியும் வந்து நான் சொன்னதெல்லாம் செய்யறேன்னாக்கும், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் தானே செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல பார்ப்பாரு. விஜய் இஸ் நாட் பெரப்ட் ஆஃப் அட்வைசர்ஸ். அவருக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ் இருக்காங்க. அவர் வரும் தெரியாதவர் இருக்கலாம், அவர் பின்னாடி இருக்க பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ் வரும் தெரிஞ்சவங்க தான். 4-5 பேர் மட்டும் இருக்கலாம், ஒருத்தர் போதுமே. நல்ல பாலிடிக்ஸ் புரிஞ்ச ஒருத்தர் அவருடைய அட்வைஸ் இவர் கேட்கிற மனநிலை இருந்தாருன்னா அந்த ஒருத்தர் போதுமே. இவருக்கு அது மாதிரி 4-5 பேர் இருக்காங்க. அதனால என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது, ஒருத்தர் தான் பார்க்கணும். ஓகே சார், பொறுத்து பார்க்கலாம். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம். வணக்கம்ங்க, வணக்கம்.